வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பாப்பா வச்சுட்டு ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பாப்பா மாமிகிட்ட விட்டுட்டு நான் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாளும் இந்த பால்கனி ஒரு மாதிரியே வைக்க மாட்டேன். ஒரு வாரமும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த வாரம் இந்த மாதிரி வச்சுருந்தேன். கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது காய வைக்கிறதுனா இப்படி காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒன்று கவனித்தேன். நான் ரொம்ப நாளாகவே வந்து இந்த உரம் போடுறேன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த ஆட்டோட வேஸ்ட் வச்சுருந்தேன். அது பார்த்தா அதில் ஃபுல்லாக மக்கி போயிருச்சு, புழு வச்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் இந்த செடியில் போட்டதா அது சரியாக வராது அப்படிங்கிறதுனால அதை நான் தூக்கி போட்டுட்டேன். அதுக்கு கீழே பார்த்தா பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது அவ்வளோ இருந்தது. நான் அது கவனிக்கவே இல்லை. அப்புறம் தான் பார்த்தா அது இங்கேருந்து தான் வந்துட்டு இருந்திருக்கு போல இருக்குது. சரி, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டு வச்சுருந்தேன். எனக்கு இந்த பால்கனி பிடிச்சதால தான் இந்த வீடை நான் ஓகே பண்ணேன். அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளேஸ்னால் இது தான். நான் கன்சீவாக இருக்கும்போதும் சரி, நான் குழந்த பிறந்ததுக்கப்புறமும் சரி, ஏதோ எங்கள் அப்பா கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும் இந்த ப்ளேஸ். இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இதை பண்ணிகிட்ருந்தேன். அப்போ தான் பார்த்தா பாப்பாவுக்கு கொட்டாங்குச்செல்லாம் இருக்கும்ல, சாம்பிராணி போடுறதுக்கு வச்சுருந்தேன். அதை கட்டி வச்சுருந்தேன் போல் கட்டையில். அது இன்றைக்கி தான் கண்டே பிடிச்சேன். கண்ணுக்கு நேராக தான் இருந்திருக்கு. அதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். ஓவராலாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃப்ளோர் க்ளீனர்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து தண்ணியில் ஊற்றி தான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து அதை டேரெக்டாக யூஸ் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். அதனால் அதை ஃபஸ்ட்டு மேலே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊற்றினதுக்கப்புறம் ஃபைனல் லுக் இது தான். இந்த ஏரியா முடிச்சதுக்கப்புறமா வந்து ஹாலுக்கு போயிட்டேன். ஹால் நல்லா ஒயிட் கலர் டைல்ஸில் இருக்கிற வீட்டில் மெயின்டெயின் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். அது தெரியாமல் பார்க்க சூப்பராக இருக்குன்னு வந்துட்டேன். ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதெல்லாம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மாப் போட்டிருந்தேன். இதெல்லாம் வந்து நான் ஆயுத பூஜைக்கு ப்ரீவியஸ் டே நான் பண்ண ஒர்க். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா அங்கேயே ஹால்லேயே மாப் போட்டுட்டு அங்கேயே க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ தான் ஒன்று யோசித்தேன். எனக்கு என்னமோ தனியாக இந்த வீட்டில் இருக்கிறது பயமாக இருக்குது. நான் என் பொண்ணு ஏதோ குழந்த தான் என்னமோ அவள் இருக்கிறது எனக்கு நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்துச்சு போல். என்னால் தனியாக ஒரு மணி நேரம் என்னால் அங்கே இந்த வீட்டில் இருக்க முடியல. இப்படி தான் இந்த வீட்டில் நான் இத்தனை ஒரு 1 1/2 வருஷம் 1 வருஷம் யாருமே இல்லாமல் தனியாக ஹஸ்பண்ட் நான் மட்டும் இருந்திருக்கேன். ஹஸ்பண்ட் மார்னிங் போயிட்டு நைட் தான் வருவாங்க. எப்படி மேனேஜ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் வாசல் எல்லாத்தையுமே கூட்டி முடிச்சுட்டு ஃபைனலாக பெட்ரூமும் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். மேட்ரஸ் இந்த மாதிரி கீழே போட்டால் அதை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ஐடியா சொல்லுங்கள்.